தமிழில் சமுத்திரக்கனி கதாநாயகனாக நடித்த சாட்டை திரைப்படத்தில் பழனிமுத்து எனும் கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர்தான் நடிகர் யுவன். அஜ்மல் கான் என்ற இயற்பெயரோடு பிறந்த யுவனின் தந்தை ஃபெரோஸ் கானும் தமிழ் சினிமாவில் ஒரு குணச்சித்திர நடிகராக வலம் வந்தவர். சாட்டை திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பே பாசக்கார நண்பர்கள் எனும் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமான யுவன் பின் கீரிப்புள்ள, கமர்கட்டு, இளமை, அடுத்த சாட்டை என 13க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் கதாநாயகனாக நடித்திருந்தார். ஆனால் சாட்டை திரைப்படத்தில் இவருக்கு கிடைத்த வெற்றி அதன் பின் இவர் நடித்த எந்த திரைப்படத்திலும் கிடைக்கவில்லை. இவர் கதாநாயகனாக நடித்த பல திரைப்படங்கள் படுதோல்வியை சந்தித்தது. இதற்கிடையில் இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தமாகி அந்த திரைப்படத்தில் புரோட்டா மாஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக ஒரு சில மாதங்கள் ஒரு ஹோட்டலில் புரோட்டா மாஸ்டராக பயிற்சி பெற்றார் நடிகர் யுவன். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த திரைப்படம் கைவிடப்பட்டது. இனி சினிமாவை நம்பி பயனில்லை என்பதை உணர்ந்த யுவன் கடந்த ஆண்டு ரமீசா என்பவரை திருமணம் செய்து கொண்டு தற்போது சென்னையில் சொந்தமாக ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகிறாராம். தமிழ் சினிமாவில் கதாநாயகனாவதற்கு தேவைப்படும் நடிப்பு, திறமை, அழகு இவை அனைத்தும் இருந்தாலும் சாதிக்க முடியாத நடிகர்களில் இனிகோ பிரபாகரனும் ஒருவர். இவருடன் நடித்த பல நடிகர்கள் இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகர்களாக உள்ளார்கள். ஆனால் திறமை இருந்தும் சினிமாவில் சரியான பின்புலம் இல்லாத காரணத்தினால் இனிகோ பிரபாகரனுக்கு அந்த வாய்ப்பு எளிதில் கிட்டவில்லை. 2001ஆம் ஆண்டு பிரசாந்தின் சாக்லேட் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். சென்னை 6,28,000 திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுக்கவே பின் சரோஜா, பூ, அழகர்சாமியின் குதிரை போன்ற திரைப்படங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தி இருந்தார் இனிகோ பிரபாகரன். இவரின் நடிப்பு பசிக்கு தீனி போட்ட திரைப்படம் என்றால் சுந்தரபாண்டியன். சசிகுமாருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருந்ததோ அதே போல இனிகோ பிரபாகரனுக்கும் மிக முக்கிய கதாபாத்திரம் அந்த திரைப்படத்தில் கொடுக்கப்பட்டது. அதன் பின் 2ஆம் கட்ட கதாநாயகனாக இவர் நடித்த ரம்மி, கதாநாயகனாக நடித்த வீரையன் போன்ற திரைப்படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. ஒரு குணச்சித்திர நடிகராகவே அங்கீகரிக்கப்பட்டார் இனிகோ பிரபாகரன். கடைசி வரை கதாநாயகன் வாய்ப்பு இவருக்கு ஒரு கனவாகவே முடிந்து போனது. தமிழ் சினிமாவில் சாதாரண மனிதர்களும் மிகப்பெரிய ஹீரோ ஆகலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மகேஷ். அங்காடி தெரு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பெயரை பெற்றார். திண்டுக்கலை பூர்வீகமாக கொண்ட இவர் ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஒருமுறை வாலிபால் டோர்னமெண்டிற்காக திருநெல்வேலி சென்றிருக்கிறார். அங்கு இவரை பார்த்த வசந்தபாலன் அங்காடி தெரு திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக்கி பிற்காலங்களில் தமிழ் சினிமாவில் எப்படிப்பட்ட கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அனுபவம் இல்லாத காரணத்தால் பல வெற்றி பட வாய்ப்புகளை இழந்துள்ளார் மகேஷ் அவர்கள். இதனால் மனமுடைந்த மகேஷ் ஒரு காலகட்டத்தில் குடி போதைக்கும் அடிமையாகி இருக்கிறார். இவரை பற்றிய வதந்திகள் வந்த வண்ணம் இருந்தனர். இவர் பல இளம் பெண்களுடன் சுற்றித் திரிவதாக பைல்வான் ரங்கநாதனே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு விளக்கம் கொடுத்த மகேஷ், அதெல்லாம் சுத்தமான பொய். நான் குடிக்கு அடிமையானது உண்மைதான். பட வாய்ப்புகள் இல்லாத விரக்தியில் குடித்துக் கொண்டிருந்தேன். தற்பொழுது குடிப்பழக்கத்தில் இருந்து மீண்டு நல்ல கதையம்சமுள்ள படங்களை தேர்ந்தெடுத்து வருகிறேன். இன்னும் கூடிய விரைவில் அந்த இறைவன் அருளால் மீண்டும் என்னை திரையில் பார்க்கலாம் என நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார்.